புட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரிசி, நாட்டு சர்க்கரை, தேங்காய். அரிசி எடுத்து கழுவலாம். 2 டம்ளர் அரிசி. நான் 2 டம்ளர் போட்டுக்கலாம். அரிசிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவுனாதான் சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது ட்ரிப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். அரிசி கொட்டி ஆற வச்சுக்கலாம். காய வைப்போம். மிக்சியில் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக. நைஸாக வந்துடும். நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. அரிசி நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. தேங்காய் துருவல். பூ மாதிரி திருவி வச்சு தேங்காய். புட்டுக்கு தேவையான உப்பு கிளாஸில் போட்டு கரைச்சிக்கலாம். புட்டுக்கு அரிசி மாவை அரைச்சதை கொட்டிக்கலாம். மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டு இப்போ உப்பு கரைச்ச தண்ணியை அதில் தேவையான அளவு இன்னும் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். அப்போ தான் புட்டு நல்லா பிடிக்க வசதியாக இருக்கும். அரிசி மாவில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரிசி மாவை ரெடி பண்ணணும். அப்போ தான் பிடிச்சா பிடிக்கணும், அவிச்சா உடையணும், உடைச்சா உடையணும், பிடிச்சா பிடிக்கணும், உடைச்சா உடையணும். அது மாதிரி இருந்தால் தான் புட்டுக்கு ரெடி. புட்டு பதத்துக்கு அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் மூடி திறந்து 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு வச்சு இட்லி வடிக்கிட்டு இருக்குங்க. அது வெள்ளை துணியை போடணும். புட்டு மாவு எடுத்து போடணும். ரெண்டாவது மேல் தட்டு எடுத்து வைக்கணும். மேலே இட்லி தட்டு மேலே வச்சு அப்படியே மீதி இருக்கிற அரிசி மாவு அதிலே போட்டுக்க வேண்டியதுதான். இட்லி மூடி எடுத்து அப்புறம் மூடி எடுத்து சாத்திக்க வேண்டியது. சாத்திட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு 5 நிமிஷம் தான் வேகிறதுக்கு. அதிக நேரம் ஆகாது. ஆவி பறக்க வரும்.
ஆவி இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே வந்துச்சுனாவே புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் 5 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் தான் வருது, ஆவி வரும் வெளியே. புட்டு செய்ய தனி பாத்திரம் இருக்குது. அந்த புட்டு பாத்திரத்தில் அதுக்கு தனியாக உலக்க கொடுத்துருப்பாங்க. அரிசியை அதில் போட்டு அமுத்தி வச்சு அந்த ஆவி பறக்க அந்த புட்டு செய்யணும் அந்த பாத்திரத்தில். ஆனால் நாம் இட்லி பாத்திரத்தை செய்கிறோம். பழைய முறை இது. இட்லி பாத்திரத்தில் தான் புட்டு செய்யணும், பழசு. அது நம்மளோட ட்ரெண்டிங். இதுதான் இட்லி செய்கிற பாத்திரம் தான் புட்டு செய்யணும். புட்டு ரெடி ஆயிடுச்சு, ஆவி வந்துட்டுருக்கு. புட்டு ரெடி, ஆவி வருது. புட்டு ரெடி, ஆவி வந்துட்டுருக்கு பாரு. ஆவி வந்தால் புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு புட்டு எடுத்துடலாம். இப்போ இட்லி பானை மேல் மூடியை திறக்கலாம். ஆவி பறக்குது, நல்லா வெந்திருக்கு. சரி, கொஞ்ச நாள் ஆறணும். அப்போ நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் ஆறட்டும். இட்லி பானையிலேருந்து புட்டை தட்டுக்கு மாற்றிக்கலாம். புட்டில் இப்போ தேங்காயே சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நாட்டு சர்க்கரையும் புட்டும் தேங்காய் பூவும் போட்டு மிக்ஸ் பண்ணால் அப்படி சூப்பராக இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரை புட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ புட்டுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை சேம சூப்பர். புட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக இருக்குது. அரிசியில் செஞ்சது, ஆவியில் வேக வச்சது, நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ செஞ்சது சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட், அற்புதம், அழகு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.